மல்லிகா உயிர் பிழைக்க ஊருக்குள்ள ஓடி வந்தாள். அவள் முகத்துல இருந்த பயத்தை பார்த்த உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மல்லிகா அழுதுகிட்டே, செல்விய பேய் பிடிச்சிருக்கு, சுடுகாடு பக்கத்துல அவ விழுந்துட்டா. அவ பேசுறத கேட்டு ஊரே பயந்து போச்சு. சில ஆண்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாடு பக்கம் கிளம்பினாங்க. காற்று இன்னும் கொடூரமா வீச ஆரம்பிச்சது. அங்க போய் பார்த்த உடனே செல்வி தனியா தரையில உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ தலை கீழே பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருந்தா. ஊர்க்காரன் ஒருத்தன் மெல்ல அவ தோள் மேல கை வச்சா. அடுத்த நொடி செல்வி திடீர்னு தலை தூக்குனா. அவ கண்கள் முழுக்க வெள்ளையா மாறியிருந்தது. அதோட முடிஞ்சிடுதுல. செல்வி மெல்ல தரையில இருந்து மேல மிதக்க ஆரம்பிச்சா. அத பார்த்தவுடன் எல்லாரும் பயந்து பின்னாடி போனாங்க. செல்வி கோபத்தோட கத்துனா, என்னை எதுக்கு தொட்ட? அந்த குரல் அவளோட குரலே இல்ல. அதே நேரம் செல்வி பின்னாடி ஒரு வெள்ளை உருவம் மெதுவா தெரிஞ்சது. சிவந்த கண்கள், நீளமான முடி. அந்த பேயை பார்த்த உடனே சில பேர் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில பேர் ஊர்க்காரங்க சேர்ந்து செல்விய ஊர்க்காரங்க வீட்டுக்குள்ள கட்டி போட்டாங்க. ஆனா அவ அமைதியாவே இருக்கல. இருட்டான வீட்டுக்குள்ள செல்வி மெதுவா சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சிரிப்பு அங்க இருந்த எல்லாரையும் நடுங்க வைத்தது. பிறகு அவ மல்லிகாவை மட்டும் பார்த்தா. ஏண்டி என்னை விட்டுட்டு ஓடிட்டியேடி? மல்லிகா அதை கேட்டு அழ ஆரம்பிச்சா. அந்த நேரம் ஊர்ல இருந்த வயசான பாட்டி ஒருத்தர் சொன்னாங்க, இது சாதாரண ஆவி இல்ல, இதுக்கு எல்லையம்மன் தான் முடிவு கட்டணும். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து செல்வியை தூக்கிட்டு எல்லையம்மன் கோவிலுக்கு கிளம்பினாங்க. தீப்பந்த ஒளி மட்டும் இருட்டுல மின்னுச்சு. காட்டுக்குள்ள இருந்த அந்த பழைய எல்லையம்மன் கோவில் பனிக்குள் மறைந்து பயங்கரமா நின்னது. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருந்தத உணர்ந்தாங்க. கோவில் கதவு மெதுவா திறந்தது. உள்ள இருந்து பூசாரி வெளியே வந்தாங்க. ஒரு கையில் திரிசூலம், மற்றொரு கையில திருநீர். அவர் செல்விய பார்த்த உடனே முகம் மாறுச்சு. பூசாரி மெதுவா சொன்னார், இந்த ஆவி பல வருடத்திற்கு முன்னாடியே சாகணும். அதை கேட்ட உடனே செல்வி மெதுவா சிரிச்சா. கோவில் முழுக்க எதிரொலிச்சுது.